வெல்கம் டு தௌசண்ட் டெசிபிள் ட்ரீம் டெக்னாலஜிஸ். என்னோட பேர் அஜய். கிபர்னெட்டிஸ் இன் 30 days சீரீஸில் இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா கிபர்னெட்டிஸ் இன் 30 days சீரீஸில் 11th வீடியோவில் இருக்கோம் இன்னைக்கு. போன வீடியோவில் கிபர்னெட்டிஸ் டெப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை பற்றி பார்த்துருந்தோம், ரீக்ரியேட் அண்ட் ரோலிங் அப்டேட். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கிபர்னெட்டிஸ் நேம் ஸ்பேஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ ஒரு கிளஸ்டர்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட்காக மட்டும் ஒரு கிளஸ்டரை கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஒரு கிளஸ்டரில் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் டெப்ளாய் ஆயிருக்கும். ஸோ எல்லா பாடுமே ஒரே இடத்துல வச்சுக்காம ஒரு ஒரு லாஜிக்கல் குரூப்பிங்காக, அதாவது ஒரு பில்லிங் அப்ளிகேஷன் டெப்ளாய் ஆயிருக்குன்னா அதோட அதோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் தனியாக வச்சுக்க, ஆர் இன்னொரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டேஷ்போர்டோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இந்த செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டாபிக் ஆர் ஆப்ஜெக்ட் தான் கிபர்னெட்டிஸ் நேம் ஸ்பேஸ். ஸோ அந்த நேம் ஸ்பேஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம ரிசோர்ஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி கிபர்னெட்டிஸில் நேம் ஸ்பேஸ் ஆர் எனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று இம்ப்ரவேட்டிவ் அண்ட் அதர் ஒன் இஸ் டிக்ளரேட்டிவ். இம்ப்ரவேட்டிவ் மெத்தட் அப்படிங்கிறது கமாண்ட்ஸை டேரெக்டாக யூஸ் பண்ணுறது, ஜஸ்ட் லைக் இங்கே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ் டெவலப்மெண்ட். ஸோ இதுக்கான ஒரு சின்ன லேப் செஷனை பார்த்துடலாம். ஓகே, இப்போ கிளஸ்டரில் நமக்கு எந்த பாட்ஸும் ரன் ஆகலை. இப்போ kubectl apply -f nginx kubectl apply -f cluster IP. இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் பாட்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. kubectl get பாட்ஸ் கொடுத்தனா ரெண்டுமே ஒரே இடத்துல தான் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் நான் செப்பரேட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா ஒரு நேம் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம், ஒரு கிரியேட் பண்ணி. ஸோ அந்த நேம் ஸ்பேஸை கிரியேட் பண்ணுறதுக்கு kubectl கிரியேட் நேம் ஸ்பேஸ் nginx அப்படிங்கிற நேம் ஸ்பேஸை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கெட் ஓகே, இப்போ kubectl get pods -n nginx அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ். -n stands for நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ் nginx கீழே என்ன பாட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது, பிகாஸ் நம்ம எந்த பாடுமே மென்ஷன் பண்ணல. nginxல அந்த மேனிஃபெஸ்டோ ஓப்பன் பண்ணிட்டு மெட்டாடேட்டா கீழே மெட்டாடேட்டால நேமுக்கு கீழே ஆர் சம்வேர் நீங்க எங்க வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். இங்க தான் மென்ஷன் பண்ணணும் இல்லை, மெட்டாடேட்டா கீழே நேம் ஸ்பேஸ் nginx அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு சேவ் பண்ணிடும். nginx இதை அப்ளை பண்றோம். பாட் கிரியேட்டர் kubectl get pod அப்படின்னு செக் பண்ணலாம். நமக்கு இங்கேயும் ஒரு பாட் இருக்கு. அதே மாதிரி kubectl get pods -n nginx அப்படின்னா பார்த்தோம்னா nginx நேம் ஸ்பேஸ் கீழேயும் ஒரு பாட் இருக்கு. ஸோ kubectl delete pod nginx. இப்போ நமக்கு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல nginxோட பாட் இல்லை, மெவன் மட்டும்தான் இருக்கு. nginxோட பாட் வேணும் அப்படின்னா kubectl get pods -n nginx. ஸோ இப்போ எனக்கு nginxன்ற அப்ளிகேஷன் ரிலேட்டடான ரிசோர்ஸ் எல்லாமே நான் தனியாக ஒரு இடத்துல வச்சிருக்கேன். மெவன் வெப் ஆப்புங்கிற ரிசோர்ஸ் எல்லாமே எனக்கு டிஃபால்ட் நேம் ஸ்பேஸில் தான் இருக்கு. ஆர் நம்ம இன்னொரு நேம் ஸ்பேஸும் கிரியேட் பண்ணலாம், பிகாஸ் இப்போ நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரவேட்டிவ் மெத்தட் டைரெக்டாக கமாண்டை யூஸ் பண்ணி. ஸோ இங்கே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணதை டெலிட் பண்ணுறோம். delete -f cluster IP ஃபைல்ல இருந்து இதை கிரியேட் பண்ணும். ஸோ kubernetes delete kubectl delete -f அந்த ஃபைல்ல இருந்து கிரியேட் ஆன எல்லாமே டெலிட் ஆயிரும். இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஃபைலில் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கு, ஆல்ரெடி சர்வீசஸ் அண்ட் தென் பாடோட மேனிஃபெஸ்டோ மென்ஷன் ஆயிருக்கு. அது கூட நம்ம இன்னொரு சின்ன மேனிஃபெஸ்டோ ஆட் பண்ணிப்போம். API வெர்ஷன் v1 kind so kind namespace
இங்க வந்து ஆக்சுவலா அப்பர் கேஸ் என் நேம் ஸ்பேஸ் மெட்டாடேட்டா. மெட்டாடேட்டா கீழே நேம், என்ன நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணுமோ அதோட நேம், MVN அப்படிங்கிற நேம் ஸ்பேஸை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் நேம் ஸ்பேஸுங்கிறதுனால இதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவும் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மேனிஃபெஸ்ட்ல நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு விஷயம் நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸோட மேனிஃபெஸ்ட்ல 3 விஷயத்தை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். API வெர்ஷன், கைண்ட், மெட்டாடேட்டா. அந்த மெட்டாடேட்டால அது கீழே நேம். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற அந்த நேம் ஸ்பேஸை ரிசோர்ஸ் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணோம், அதாவது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே. சர்வீஸோட ஆப்ஜெக்ட்ல மெட்டாடேட்டா இருக்கு இல்லையா, அந்த மெட்டாடேட்டால ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அண்டர் மெட்டாடேட்டா நீங்கள் MVN அப்படின்ற நேம் ஸ்பேஸை மென்ஷன் பண்ணுறோம். அகெயின் அந்த பாட்லேயுமே அண்டர் மெட்டாடேட்டா சம்வேர் மெட்டாடேட்டால நீங்கள் எங்கே வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம் MVN. இதை சேவ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகுறது நேம் ஸ்பேஸ், செகண்ட் சர்வீஸ், செகண்ட் பாட். kubectl get path அப்படின்னு கொடுத்தனா டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ்ல எதுவுமே இல்லை. kubectl get path -n MVN Maven web app MVN அப்படிங்கிற நேம் ஸ்பேஸ் கீழே இருக்கு. kubectl get all -n MVN get all அப்படின்னா மொத்தமா அந்த நேம் ஸ்பேஸ் கீழே என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்குமோ எல்லாமே. ஸோ இப்போ உங்களுக்கு இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அப்ளிகேஷன் ரிலேட்டடான ஆப்ஜெக்ட்ஸை தனித்தனியாக லாஜிக்கல் குரூப்பிங்காக செப்பரேட் பண்ணி வச்சுக்க யூஸ் ஆகுறது தான் நேம் ஸ்பேஸ். kubectl get நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுக்கு மொத்தமாக டிஃபால்ட்டாக இருக்க நேம் ஸ்பேஸ் உட்பட வரும். MVN அண்ட் nginx நேம் ஸ்பேஸ் நம்ம கிரியேட் பண்ணது, பட் இதுக்கு பேலன்ஸ் இருக்க எல்லாமே டிஃபால்ட் நேம் ஸ்பேசஸ். டிஃபால்ட் அப்படிங்கிறதே ஒரு செப்பரேட் நேம் ஸ்பேஸ். அதுக்கப்புறமா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் GKE. GKEங்கிறது கூகுள் கிளவுட் என்ஜின் நம்ம யூஸ் பண்ணுறது கிளஸ்டர் இல்லையா, அது. GMP பப்ளிக் சிஸ்டம், கியூப் நோட், லீஸ் அண்ட் தென் பப்ளிக் சிஸ்டம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குபர்னெட்டிஸோட பேசிக் நேம் ஸ்பேசஸ். இது நம்ம குபர்னெட்டிஸ் ஆர்கிடெக்சர் ஆர் நம்ம கிளஸ்டர் நம்ம தான் மேனேஜ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறோம். 3 மெஷின் வச்சு அந்த மெஷினில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் குபர்னெட்டிஸ், அப்புறம் அதை கிளஸ்டராக ஃபார்ம் பண்ணுறோன்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், முக்கியமான விஷயம். பட் நவடேஸ் பீப்புள் ஸ்டார்டட் யூசிங் மேனேஜ்ட் குபர்னெட்டிஸ் கிளஸ்டர் தான். GKEO இல்லை EKS ஆர் AKS, Azure, Amazon, கூகுள், இதில் இருக்க குபர்னெட்டிஸ் கிளஸ்டர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இது ரிலேட்டடாக பார்த்துட்டு போகிறது பெட்டர். ஓகே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம நேம் ஸ்பேஸை பற்றி பேசியிருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் ரிசோர்ஸ் ரெக்வெஸ்ட் அண்ட் லிமிட்ஸ்னால் என்ன, அது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.